தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் ஃபிசிக்ஸில் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்குறோம். ஏற்கனவே பார்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. இது பார்ட் 5. லைவ்ல யாராவது இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையான்னு சொல்லுங்க. ஓகே, and I need only 2 minutes. ஓகே, ஸோ இந்த லைவ்ல யார் வேணா சொல்லலாம். Okay, fine. So we'll get into the concept. Hope everyone can able to see the screen. Heat transfer அப்படின்றதுல இருந்து பார்க்கணும். We can see that heat is energy transfer from one system to another or from one part of the system to another part. ஸோ ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கோ அல்லது ஒரே சிஸ்டம்ல ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கோ ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கோ ஹீட் கண்டிப்பா என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபர் ஆகும். அரைசிங் டியூ டு எதனால? அரைசிங் டியூ டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ இதை எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத? அப்படின்னா ஜஸ்ட் அங்கே டெம்பரேச்சர்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸை வச்சு நம்மளால ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு இடம் கோல்டா இருந்துச்சு, இப்போ திடீர்னு சூடாயிடுச்சு. அல்லது ஒரு இடம் ஹீட்டா இருந்துச்சு, ஹாட்டா இருந்துச்சு, அது திடீர்னு கூல் ஆயிடுச்சு. நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் பை விச் திஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ்? ஸோ இந்த ஹீட் எனர்ஜி எந்த மெத்தட்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம்? தெர் ஆர் 3 டிஸ்டிங்க்ட் மோட்ஸ் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஸோ எனக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 3 டிஸ்டிங்க்ட் மோடு இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னொன்னும் வெவ்வேறானது. அது என்னென்ன மோடு அப்படின்னா, ஒன்று கண்டக்ஷன், இன்னொன்று கன்வெக்ஷன், தென் தேர்ட் ஒன் ரேடியேஷன். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இந்த கண்டக்ஷனுக்கு மட்டும்தான் எனக்கு கண்டக்டிங் மெட்டீரியல் தேவை. கண்டக்டிங் மெட்டீரியல் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? கண்டக்டர்ஸ். ஃபைன். ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் 3மே கொடுத்துருக்காங்க. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஓகே, இந்த கண்டக்ஷனுக்கு என்னன்னா இங்க ஒரு மெட்டல் ராட் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா? சே ஆஸ் எ மெட்டல் ராட், ஒரு இரும்பு கம்பின்னு வச்சுக்கோங்க. அப்ப இரும்பு கம்பியை நெருப்புல காமிச்சிட்டே இருந்தா அந்த கம்பி எனக்கு என்ன ஆகும்? சூடாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த மெட்டலுடைய ஒரு எண்டு நெருப்புல படுது. நெருப்புல பட்டு அந்த மெட்டல் ஹீட் ஆகி அந்த மெட்டலுடைய இன்னொரு எண்டுக்கு ஹீட் என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா we called as transfer of heat from one end to another end of the system. இதை கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தோணலாம், கன்வெக்ஷன் பாருங்க மேல இருக்கிற வேவ்ஸ், ரேடியேஷன் பாருங்க சைட்ல இருக்கிற வேவ்ஸ். அப்ப ரெண்டுமே ஹீட் வேவ்ஸ் தானே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் மாதிரி. இங்க ஹீட் ஒரு ரேஸை எமிட் பண்ணுது. அது சைட்ல இருந்து பார்த்தா என்ன, மேல இருந்து பார்த்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானா அப்படின்னா இல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க ஹீட் ரேடியேஷனுக்கு நடுவுல ஏர்லாம் இல்ல. ஹீட்டை டைரக்டா அதனுடைய ரேடியேஷன் மூலியமா நம்ம கையில உணர்றோம். சரிங்களா? மேல என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ், இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஏர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஏர் தான் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து மேல் நோக்கி போகுது. இங்க இருந்து மேல் நோக்கி போகுது. அப்படி மேல் நோக்கி போறதுனால இந்த இடம் என்ன ஆகுனா வேக்யூம் ஆகும். இந்த இடம் என்னவா மாறும்? இந்த ஸ்பேஸ் வேக்யூமா மாறும். அந்த வேக்யூமை ஃபில் பண்ண சைட்ல இருந்து ஏர் உள்ளார வரும். மற்ற இடத்துல இருந்து என்ன ஆகும்னா ஏர்லாம் உள்ளார வரும். அது கூலான ஏர், அது இந்த இடத்துக்கு வரும். மறுபடியும் ஹீட் ஆகிறதுனால அந்த ஏர் ஹீட் ஆகி மறுபடியும் என்ன ஆகுனா மேல் நோக்கி போகும்.
இப்படி நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பார்ட்டிக்கல் ஹீட் ஆகி அது அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அந்த இடத்துல வேற ஒரு பார்ட்டிக்கல் வருது. அது ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் நகர்ந்து போகுது. அப்போ கேரி அவுட் பண்ணிட்டு போகுது. எக்ஸாம்பிள் ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். ஆத்துல மண்ணு அள்ளுறாங்க. மண்ணு கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மண்ணு கீழ விழுந்துட்டே இருக்கு ஒரு இடத்துல. லாரி வருது. அதுல லோடு ஃபில் ஆகுது. அது வெளியில போகுது. இன்னொரு லாரி வருது. அதுல லோடு ஃபில் ஆகுது. வெளியில போகுது. சோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வி கால்ட் அஸ் கன்வெக்ஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பட் எக்ஸாம்பிள் கேவலமா இருந்துச்சுன்னா விட்டுடுங்க. சரி. பட் கண்டக்ஷனும், கன்வெக்ஷனும் டோட்டலி டிஃபரெண்ட். ஈவன் ரேடியேஷனும், கன்வெக்ஷனும் டோட்டலி டிஃபரெண்ட். இதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இத பத்தி எக்ஸ்பிளனேஷன் குடுக்கும்போது, தியரிட்டிக்கலா குடுக்கும்போது, இன்னும் டீட்டெயிலா புரியுதான்னு பாருங்க. கண்டக்ஷன். Conduction is the mechanism of transfer of heat between two adjacent part of a body. So ஒரு பாடியில 2 பகுதி இருக்குன்னா, adjacent part பக்கத்து பக்கத்து பகுதிகள் இருக்குன்னா, அங்க ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுறத ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நம்ம என்ன சொல்றோம்னா கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் ஆஃப் த டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ். சப்போஸ் ஒன் எண்ட் ஆஃப் மெட்டாலிக் ராட் இஸ் புட் இன் எ ஃப்ளேம். ஸோ ஒரு மெட்டல் ராட் எடுத்துட்டு அந்த மெட்டல் ராடை ஃப்ளேம்ல வைக்கிறேன். த அதர் எண்ட் ஆஃப் த ராட் வில் சூன் பி சோ ஹாட். ஸோ அந்த ராடுடைய இன்னொரு பகுதி என்ன ஆகும்னா கொஞ்சம் சீக்கிரத்திலேயே சூடாயிடும். தட் யூ கேனாட் ஹோல்ட் இட் பை யோர் பேர் ஹேண்ட்ஸ். அது உங்களால வெறும் கையால பிடிச்சி வச்சிருக்க முடியாது இல்ல, சூடாயிடும், கை சுடும், நம்ம கீழே போட்டுருவோம். Here heat transfer takes place by conduction from the hot end of the rod through its different parts of the other end. Okay, hot endல இருந்து அந்த மெட்டல் ராட் வழியாவே இன்னொரு எண்டுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இதுதான் நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, கேசஸ் ஆர் புவர் தெர்மல் கண்டக்டர்ஸ். கேசஸ் வழக்கமா என்னன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் புவர் தெர்மல் கண்டக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஹீட்டை ரொம்ப அதிகமா கண்டக்ட் பண்ணாது. while liquids and have connectivity is intermediate. லிக்யூடுக்கு கனெக்டிவிட்டி இன்டர்மீடியேட்டா இருக்கும் between solid and gases. ஸோ சாலிடுக்கு தான் இருக்கிறதுலே கனெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். தெர்மல் கண்டக்டன்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் தெர்மல் கண்டக்டன்ஸ். எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் பத்தி இப்போ நம்ம பேசல, ஏன்னா நம்ம படிக்கிற லெசன் பேரே தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். சரி, ஸோ தெர்மல் கண்டக்ஷன்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா சாலிட்ஸ்க்கு அதிகமா இருக்கும், கேசஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர்மீடியேட்டா லிக்யூட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஹீட் கண்டக்ஷன் may be described quantitatively as the time rate of heat flow in a material for a given temperature difference. So given temperatureல difference ஏற்படுறதுக்கு எவ்வளோ டைமுக்கு அந்த ஹீட் ஃப்ளோ ஆகுதோ இதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்னா அதை குவான்டிடேட்டிவாக டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. கன்சிடர் a metallic bar of length L and uniform cross section A with its two ends maintained at different temperature. ஓகே, அதனுடைய ரெண்டு எண்டையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல நான் மெயின்டைன் பண்றேன். திஸ் கேன் பி டன் ஃபார் எக்ஸாம்பிள் பை புட்டிங் த எண்ட்ஸ் இன் தெர்மல் கான்டாக்ட் வித் லார்ஜ் ரிசர்வாயர் அட் டெம்பரேச்சர் சே டிசி அண்ட் டிபி டிடி. ஓகே, டிசி அண்ட் டிடி அப்படின்னு ரெண்டு டெம்பரேச்சர்ஸ் இருக்கு. ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ். இந்த டயக்ராமை பார்க்கும்போது 10.14 டயக்ராமை பார்க்கும்போது உங்களால இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இங்க பாருங்க, இது ஒரு சப்ஸ்டன்ஸ், இது ஒரு சப்ஸ்டன்ஸ். இதுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கண்டக்டர் வச்சிருக்காங்க இல்லையா? ஃபைன். இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. தென் இதனுடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எல் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளோனா டிசி, இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளோனா டிடி. ரெண்டுத்துலையும் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. டிசி கிரேட்டர் தென் டிடி, அதாவது டிசி எப்படி இருக்குன்னா ஹாட்டாக இருக்கு, டிடி எப்படி இருக்குன்னா கோல்டாக இருக்கு. ஓகே, அப்போ ஹீட் எந்த பக்கமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஹாட்டான பகுதியில இருந்து கோல்டான பகுதிக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. புரியுதா? ஓகே, ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ஃப்ளோ பை கண்டக்ஷன் இன் எ பார் வித் இட்ஸ் டூ எண்ட்ஸ் மெயின்டைன்ட் அட் டெம்பரேச்சர் டிசி அண்ட் டிபி. ஓகே, now we will read this. Let us assume the ideal condition that the sides of the bar are fully insulated so that no heat is exchanged between the sides of the surroundings. Sides and the surrounding. Okay, அந்த மெட்டல் ராடோடைய ரெண்டு பக்கமும் அதனுடைய சைட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்னா இன்சுலேட் பண்ணிட்டேன். இன்சுலேஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ரெசிஸ்ட் த கண்டக்ஷன். ஓகேவா? இன்சுலேட்டர் அப்படின்னு நீங்க ஒன்று படிச்சிருப்பீங்க, கண்டக்டர், இன்சுலேட்டர், செமி கண்டக்டர் இந்த மாதிரி. ஸோ இன்சுலேட்டர்ன்றது கண்டக்ட் பண்ணாது. அப்போ இன்சுலேட் பண்ணதுக்கு அப்புறம் அது கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனுடைய சைட்ஸ் மூலியமா எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. நோ ஹீட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் sides and the surroundings. After some time, a steady state is reached. The temperature of the bar decreases uniformly with distance from TC to TD.
TCல இருந்து TDக்கு போக போக அதனுடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். The reservoir at C supplies heat at a constant rate. C அப்படின்ற ரிசர்வாயர் தொடர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஹீட்டை சப்ளை பண்ணிட்டே இருக்கு. Which transfer through the bar and is given out at the same rate to the reservoir D. ஸோ சின்ற ரிசர்வாயர்ல இருந்து ஹீட்டை வாங்கிக்கிட்டு அதை ஸ்டெடியா ஒரே ஸ்பீட்ல கொடுத்துட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே வந்து கண்டக்ட் பண்ணிட்டே வந்து டின்ற ரிசர்வாயர்ல கொடுக்குது. It is found experimentally that in this steady state the rate of flow of heat or heat currentனாலும் currentனா என்ன அர்த்தம்னா மூவிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீட் நகருது. H is proportional to the temperature difference TC minus TD and the area of cross section A and is inversely proportional to the length. Okay, so TC minus TD க்கு directly proportional இருக்கு, area of cross section க்கு directly proportional இருக்கு, லென்த்துக்கு மட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. எது இங்க பாஸ் ஆகக்கூடிய ஃப்ளோ ஆஃப் ஹீட். அப்ப ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்னா ஹீட் கரண்ட் H is equal to A into TC minus TD divided by L அப்படின்னு எதுவும் ஈக்குவல் போறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் அது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இல்லையா? சரி, ஸோ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அவங்க கேன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. The constant of proportionality K is called the thermal conductivity of the material. So ஒரு மெட்டீரியலுக்கும் thermal conductivity வேற வேற இருக்கும். இங்க Kன்றது thermal conductivity of the material அப்படின்னு கொடுத்திருக்காங்க. I think only one person is in the live. May I know your name please? Fine. The greater the value of K for a material. ஒரு மெட்டீரியலுடைய K value thermal conductivity அதிகமா இருந்துச்சுன்னா the more rapidly will it conduct heat. அப்ப அது ரொம்ப அதிகமான அளவுல ஃபாஸ்டா ஹீட் என்ன பண்ணும்னா கண்டக்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. The SI unit of K is joule per second mole Kelvin inverse. Joule per second mole Kelvin அல்லது joule per second per mole per Kelvin அப்படின்னு சொல்லணும். பட் அந்த மாதிரி 3 தடவை இன்வெர்ஸ் சொல்லக்கூடாதுல்ல. சரி, அப்படி இல்லைன்னா W M inverse Kelvin inverse அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, the thermal conductivities of various substances are listed in table 10.6. இதோ இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. These values vary slightly with the temperature. இந்த values எல்லாமே கண்டிப்பா என்ன ஆகும்னா டெம்பரேச்சரை பொறுத்து கொஞ்சமா மாறும்னு சொல்லியிருக்காங்க. These values vary slightly with temperature but can be considered to be constant over normal temperature range. ஸோ நார்மலா ஒரு டெம்பரேச்சர் ரேஞ்சில் அது எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். பட் டெம்பரேச்சர் அதிகமாக்கினாலும் கம்மியாக்கினாலும் அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி கே உடைய வேல்யூ ஆகும்னா வேரி ஆகும்னு சொல்றாங்க. Compare the relatively large thermal conductivity of good thermal conductors and metals with the relatively small thermal conductivities of some good thermal insulators such as wood, glass, wool. Okay, you may have noticed that some cooking pots have copper coating on the bottom. So நிறைய சமைக்கக்கூடிய சமையல் பொருள்கள்ல அல்லது வெசல்ஸ் அந்த சமைக்கக்கூடிய பாத்திரங்கள்ல கீழே என்ன பண்ணிருப்பாங்கன்னா காப்பரை கோட் பண்ணி வச்சிருப்பாங்க, காப்பரை பூசி வச்சிருப்பாங்க, முலாம் பூசுறது மாதிரி பூசி வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க பாட்டம்ல மட்டும். Being a good conductor of heat, copper promotes the distribution of heat over the bottom of a pot for uniform cooking. ஸோ சமையல் ஒரே மாதிரி சீரான அளவில் நடக்கிறதுக்காக யூனிஃபார்மா ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஹீட்டை வெரி குட் அப்சர்பன்ட், ஸோ ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி உள்ளார அந்த பாத்திரத்துக்குள்ளார கொடுத்து சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் காப்பரை கோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் அ குட் கண்டக்டர். ஓகேவா? ஆன் த அதர் ஹேண்ட் ஆர் குட் இன்சுலேட்டர்ஸ். ஓகே சாரி, பிளாஸ்டிக் ஃபோம்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் ஆர் குட் இன்சுலேட்டர். பிளாஸ்டிக் ஃபோம் அப்படின்னா இந்த தர்மாக்கோல் மாதிரி எதெல்லாம் நுரைகளால உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக், ஸோ அதெல்லாம் பிளாஸ்டிக் ஃபோம்ஸ். மெயின்லி பிகாஸ் தே கண்டெயின் பாக்கெட் ஆஃப் ஏர். ஸோ அதில் உண்மையிலே என்ன இருக்கும்? பாக்கெட்ஸ் ஆஃப் ஏர். ஏரால தான் ஃபோமே உருவாயிருக்கும். நுரை எப்படி உருவாகும்? ஏரால. ரீகால் தட் கேசஸ் ஆர் புவர் கனெக்டர்ஸ். ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சாலிட் வெரி குட் கனெக்டர், லிக்விட் இன்டர்மீடியேட்டா இருக்கும், கேஸ் புவர் கனெக்டர்னு சொன்னோம். ஸோ அதை ஞாபகப்படுத்திக்க சொல்றாங்க. நோட் த லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஏர் இன் டேபிள் 10.5. ஹீட் ரிட்டன்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் மெனி அதர் அப்ளிகேஷன். ஸோ ஹீட்டை எவ்வளோ தூரம் ரிட்டன்ஷன் பண்ணுது, தக்க வைக்குது அதே அளவில் இருக்கிற மாதிரி, அண்ட் டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ தூரம் கடத்துது ஆர் இம்பார்ட்டன்ட் இன் மெனி அதர் அப்ளிகேஷன்ஸ். நிறைய பயன்பாடுகளுக்கு இது தேவைன்னு சொல்றாங்க. ஹவுசஸ் மேட் ஆஃப் கான்கிரீட் ரூஃப் கெட் வெரி ஹாட் டூரிங் சம்மர் டேஸ் because thermal conductivity of concrete though much
ஸ்மாலர் தேன் தட் ஆஃப் எ மெட்டல். மெட்டலை விட இது ஸ்மாலா இருந்தாலும் இந்த கான்கிரீட் தான் என்ன பண்ணுதுன்னா ஹீட் எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. அதனால தான் சம்மர் சீசன்ல வீடு ரொம்ப அனலா தெரியுது. ஓகே, still not small enough. Therefore, people usually prefer to give a layer of earth or foam insulating on the ceiling so that heat transfer is reduced, minimized. இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சீலிங்ல மேல இருக்கக்கூடிய சீலிங்ல ஒரு லேயரை ஃபார்ம் பண்றாங்க. இன்சுலேட்டிங் லேயர். தெர்மோகோல் போடுவாங்க அல்லது வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அப்படி பண்றதுனால ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி அப்படிலாம் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் கம்மியா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, so that heat transfer is prohibited. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது தடை செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கீப்ஸ் த ரூம் கூலர். ஸோ அதனால எனக்கு ரூமும் கூலா இருக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். இன் சம் சிச்சுவேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கிரிட்டிக்கல். சில இடங்கள்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கிரிட்டிக்கலா இருக்கும். இன் எ நியூக்ளியர் ரியாக்டர், ஃபார் எக்ஸாம்பிள், எலாபரேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ஸ் நீட் டு பி இன்ஸ்டால்டு so that the enormous energy produced by nuclear fission in the core transits out sufficiently fast, thus preventing the core from overheating. ஸோ எனக்கு கோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கோர்ல தான் யுரானியமோ புளூட்டோனியமோ ஏதாவது ஒரு நெப்டியூனியமோ ஒரு ரேடியாக்டிவ் சோர்ஸை நான் எடுத்துப்பேன். அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுனா ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரானால மோதி நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனாகவும் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனாகவும் அர்த்தம். மோஸ்ட்லி நம்மளுடைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், எல்லா நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்லையும் நம்ம நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பதான் நம்மளால ஹீட்டையே என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பாம்பு வெடிச்சுட்டே இருந்துச்சுன்னா அதனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை ஸ்டீம் மூலியமா வாட்டரை பாஸ் பண்ணி ஸ்டீமா மாற்றி டர்பைனை ரொட்டேட் பண்ண வச்சு நம்ம என்ன பண்றோம், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இந்த கோர்ல ஹீட் மட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ஒரு இடத்துல அதுவே வெடிச்சிடும். அப்ப தமிழ்நாடே அழிஞ்சிடும் இல்ல. சரி, ஸோ இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன ஆட் பண்றாங்க, இன்ஸ்டால்டு ஓகே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டால் பண்றாங்க. அது எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப அதிகமான அளவில் எனார்மஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை த நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அவங்க இந்த சிஸ்டம் மூலயமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அது எனக்கு வாட்டர் ஸ்டீமா மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே ஹீட் கோர் போய் அஃபெக்ட் பண்ணாமல் தடுக்கும். கோர் அஃபெக்ட் ஆகலைனாலே கண்டிப்பாக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது இல்லையா. ஸோ ஹீட் அப்படின்றது எவ்வளோ முக்கியமானதுன்றது சொல்லிட்டு இருக்காங்க. டேபிள் 10.6 சில்வர், காப்பர், அலுமினியம், பிராஸ், ஸ்டீல், லெட், மெர்க்குரி. ஸோ இருக்கிறதுலே யாருக்கு ரொம்ப அதிகம்னா சில்வருக்கு தான் அதிகம். அப்போ காப்பர் ஒயருக்கு பதிலாக சில்வர் ஒயர் போடலாமான்னா காசு இன்னும் அதிகமாகும். அதனால தான் எல்லாரும் காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே, காப்பர் ஒயரை வீட்டுக்கு வெளியில் டிரான்ஸ்போஸ்டர்லாம் போட்டால் அவங்கவுங்களும் நிறையா கவர்மெண்ட்டுக்கு இல்லாதவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க, கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, காப்பர் காசு அதிகம்ன்றதுனால. ஸோ அதனால தான் ஸ்ட்ரீட்லலாம் என்ன பண்ணோம்னா டிரான்ஸ்போஸ்டில் அலுமினியம் மெட்டலை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஃபைன். நான் மெட்டல்ஸ் இங்கே இருக்கிறது இதுக்கெல்லாம் கனெக்டிவிட்டி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 0.ல ரொம்ப கம்மியாக, கேஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. 0.024, 0.016, 0.014. ஓகே, கேஸஸ்லேயே இருக்கிறதே ஹைட்ரஜனுக்கு தான் ரொம்ப கம்மி, அதுக்கப்புறம் ஆர்கன். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினும் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 10.7 கொஸ்டின் ஆன்சர் தானா? ஆமாம். ஓகே, தென் இது எல்லாமே கண்டக்ஷனுக்காக நம்ம பார்த்தது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே என்னதுன்னா கண்டக்ஷன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வெக்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, எனிஒன் இஸ் இன் லைவ்? நோ. ஓகே, convection is a mode of heat transfer by actual motion of matter. ஸோ மேட்டர் மூவ் ஆகுறதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கன்வெக்ஷன் சொல்றோம். இட் இஸ் பாசிபிள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ராடு இருக்கு, இரும்பு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இரும்பு ராடை நான்
ஃப்ளேம்ஸ்ல வைக்கிறேன். அதாவது நெருப்புல வைக்கிறேன். அப்படி நெருப்புல வச்சா என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க? மேட்டர் இங்க எக்ஸ்சேஞ்சே ஆகல. மேட்டர் இங்க என்ன ஆகலன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. இங்க இருக்கிற இரும்பு இங்க போகுமா? இங்க இருக்கிற இரும்பு இங்க வருமா? Feலாம் மாறுமா? அதனுடைய பிளேஸ? மாத்தாது. இல்லையா? ஜஸ்ட் ஹீட்ன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜி தான். ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு நகர்ந்து போகுதுன்னு சொன்னோம். பட் இப்போ என்ன சொல்றா இதுக்கு பேர் என்னதுன்னா கண்டக்ஷன். இதுக்கு பேர் என்னது? கண்டக்ஷன். ஓகே. இப்ப நம்ம படிக்கிறதுக்கு பேர் என்னதுன்னா கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவல் மோஷன் ஆஃப் மேட்டர். மேட்டரே மூவ் ஆகணும். நான் எந்த ஒரு பொருள எடுத்துக்கிறனோ, அந்த பொருளே ஹீட் ஆகி அது வேற இடத்துக்கு போயிட்டு, வேற ஒரு பொருள் அந்த இடத்துக்கு வரணும். இப்படி வந்தா தான் இதுக்கு பேரு கன்வெக்ஷன் சொல்றாங்க. புரியுதா? இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இது எதுல மட்டும் தான் பாசிபிள் அப்படின்னா, கன்வெக்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் ஃப்ளூயிட்ஸ். லிக்விட்லயும், கேஸ்லயும் மட்டும் தான் பாசிபிள். சாலிட்ல கிடையாது. கன்வெக்ஷன் கேன் பி நேச்சுரல் ஆர் ஃபோர்ஸ்டு. ஸோ கன்வெக்ஷன் தானாவே இயற்கையாவும் நடக்கலாம், அல்லது நம்மளும் இன்டியூஸ் பண்ணி நடத்தலாம். இன் நேச்சுரல் கன்வெக்ஷன், கிராவிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நேச்சுரலி கன்வெக்ஷன் நடக்குதுன்னா, கிராவிட்டி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும்னு சொல்றாங்க. வென் எ ஃப்ளூயிட் இஸ் ஹீட்டட் ஃப்ரம் பிலோ. ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிட நான் கீழ இருந்து ஹீட் பண்றேன் அப்படின்னா, the hot pot expands and therefore becomes less dense. எந்த இடம் சூடாகுதோ அது என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுக்கு டென்சிட்டி கம்மியாயிடும். பிகாஸ் ஆஃப் buoyancy, right? It rises and the upper colder part replaces it. So buoyancy படி ஒரு பார்ட் கீழ இருக்கிற பகுதி தான் ஹீட் ஆகும். அது ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி அது மேல வந்துடும். மேல இருக்கிற கோல்டான பார்ட் கீழ வரும். ஓகேவா? ஃபைன். திஸ் அகைன் கெட்ஸ் ஹீட்டட். இந்த கோல்டு ரீஜன் மறுபடியும் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அது என்ன ஆகும்? ரைசஸ் அப் அண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை த ரிலேட்டிவ்லி கோல்டர் பார்ட் ஆஃப் த ஃப்ளூயிட். மறுபடியும் அந்த ஃப்ளூயிட்லயே எது கோல்டர் பார்ட்டோ அதுக்கு வர வைக்கும். கீழ வர வைக்கும். ஸோ இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். The process goes on. This mode of heat transfer is evidently different from conduction. இது கண்டிப்பா கண்டக்ஷனை விட டிஃபரெண்டான ஒன்று தான். அதனால தான் இதை கன்வெக்ஷன் சொல்றாங்க. கன்வெக்ஷன் இன்வால்வ்ஸ் பல்க் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். ஒரு ஃப்ளூயிடுடைய டிஃபரெண்ட் பார்ட்ஸை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் கன்வெக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் திங். ஓகே. இன் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், நேச்சுரல் கன்வெக்ஷனை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இன் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன், மெட்டீரியல் இஸ் ஃபோர்ஸ்டு டு மூவ் பை எ பம்ப் ஆர் பை சம் அதர் பிசிக்கல் மீன்ஸ். ஸோ ஒரு பம்பு வச்சோ அல்லது ஏதாவது ஒரு பிசிக்கல் மீன்ஸாலேயோ நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு மெட்டீரியலை மூவ் பண்ண வைக்க முடியும்னு சொல்றாங்க. The common example of forced convection systems are forced air heating system in home. ஸோ நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா forced air, சூடான காற்று அனுப்பிச்சு ஒரு பொருளை சூடாக்குறோம். The human circulatory system, நம்மளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் எடுத்துக்கோங்க. அந்த கூலிங் சிஸ்டம் ஆஃப் அன் ஆட்டோமொபைல் இன்ஜின். ஆட்டோமொபைல்ல இன்ஜின்ஸ்லாம் ரொம்ப சூடாகாம இருக்கிறதுக்கு கூலிங் எப்படி ஒர்க் ஆகுது? ஆயில் அதுக்குள்ளார போயிட்டு வந்து எப்படி அதை கூல் பண்ணுது? சர்க்குலேட்டரி மோஷன் நம்ம பிளட் என்ன ஆகுது? ஒரு ஃப்ளோல இருக்கு. அப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். கரெக்டா? ஸோ நம்ம பாடியோடைய எல்லா பார்ட்ஸுக்கும் ஹீட் போகும். அதே மாதிரி அந்த பாடியில் இருக்க பிளட் ரொம்ப ஓவர் வார்ம் ஆகாம தடுக்கிறதுக்கு கூலிங் சிஸ்டமும் இருக்கு. ஓகே. In the human body, the heat acts as the pump that circulates blood through different parts of the body, transferring heat by forced convection and maintaining it to a uniform temperature. So ஒரே டெம்பரேச்சர்ல நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பிளட் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஈவன் பிளட்டே ரொம்ப அதிகமா ஹீட் ஆயிடுச்சுன்னா பாடியில ரொம்ப அதிகமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அதனால பிளட் ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணணும்? அதுதான் கிட்னில யூரின் வழியா என்ன பண்ணும்? ஹீட் எல்லாம் வாட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மறுபடியும் பிளட் நார்மல் டெம்பரேச்சர்ல போயிடும். நம்ம பாடியில இருக்கிற ஹீட்டு ஸ்வெட்டிங் மூலியமாவோ யூரின் மூலியமாவோ வெளியில வந்துடும். சரியா? நேச்சுரல் கன்வெக்ஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெனி ஃபெமிலியர் ஃபினாமினா. ஸோ நேச்சுரல் கன்வெக்ஷன் அப்படின்றது நிறைய செயல்முறைகளை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. டூரிங் த டே த கிரவுண்ட் ஹீட்ஸ் அப் மோர் குவிக்லி தேன் லார்ஜ் பாடிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ என்ன சொல்றான்னு பாருங்க. கிரவுண்ட் இருக்கு இல்லையா, நிலப்பரப்பு. நிலப்பரப்பு என்ன ஆகுதுன்னா ரொம்ப சீக்கிரமாவே சூடாயிடுதுன்னு சொல்றாங்க. தேன் லார்ஜ் பாடிஸ் ஆஃப் வாட்டர் டூ. ஸோ ரொம்ப அதிகமா தண்ணி இருந்துச்சுன்னா அது எவ்வளவு சூடாகுதோ அதை விட நிலப்பரப்பு ரொம்ப சீக்கிரமா சூடாயிடும். This occurs both because water has a greater specific heat capacity. வாட்டருக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். And because mixing currents disperse the observed heat throughout the great volume of water. அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ஹீட் ஃப்ளோவை ஹீட்டை அது என்ன பண்ணுதுன்னா வாட்டர் முழுக்க பரப்புது. எவ்வளோ வாட்டர் இருக்கோ அவ்வளோ வாட்டர் இருக்கும் அது என்ன பண்ணுது? பிரிச்சு கொடுக்குது.
டிஸ்பர்ஸ் இஸ் நத்திங் பட் பிரிதல். ஓகேவா? பிரிச்சு கொடுக்குறது. ஸ்கூல் டிஸ்பர்ஸ்னு சொன்னா நீங்க கலைஞ்சு போவீங்களா, பிரிஞ்சு போவீங்களா, அந்த மாதிரி. ஃபைன். த்ரூஅவுட் த கிரேட் வால்யூம் ஆஃப் வாட்டர் த ஏர் த கான்டாக்ட் வித் த வார்ம் கிரவுண்ட் இஸ் ஹீட்டட் பை கண்டக்ஷன். அப்போ வாட்டர் அந்த மாதிரி பண்ணாது. சாரி, வாட்டர் அந்த மாதிரி பண்ணும், பிரிச்சு கொடுக்கும் ஹீட்டை. ஆனா லேண்ட் அப்படி பண்ணாது. லேண்டால ஈஸியா பிரிக்க முடியாது. சாலிட் டு சாலிட் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? அதனாலதான் எந்த இடத்துலலாம் வெயில் படுதோ, எந்த இடத்துலலாம் ஹீட் ஆகுதோ, அந்த இடம்லாம் ரொம்ப சீக்கிரமா சூடாகுது. ஸோ நீர் பரப்பை விட நீர் பரப்பை விட நிலப்பரப்பு மிக விரைவில் வெப்பமாகும். ஓகேவா? நிலப்பரப்பு கிரவுண்டு சீக்கிரமா சூடாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அந்த கிரவுண்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் எப்பெல்லாம் கிரவுண்டை காண்டாக்ட் பண்ணுதோ, அந்த கிரவுண்டை காண்டாக்ட் பண்ற ஏர் காண்டாக்ட் இன் த வித் த வார்ம் கிரவுண்ட் இஸ் ஹீட்டட். ஸோ இது கண்டக்ஷன் மூலியமா என்ன ஆகும்? ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இட் எக்ஸ்பேண்ட்ஸ் பிகமிங் லெஸ் டென்ஸ் தேன் த சரௌண்டிங் கூலர் ஏர். சரௌண்டிங்ல இருக்கிற கோல்டு ஏரை விட இங்க கிரவுண்டு கூட கான்டாக்ட் ஆகக்கூடிய ஏருக்கு என்ன ஆகும்? ஹீட் அதிகமாகும் கண்டக்ஷனால. அப்படி ஹீட் ஆச்சுன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா டென்சிட்டி கம்மியாயிடும். டென்சிட்டி கம்மியாச்சுன்னா அது கீழே இருக்காது. என்ன ஆயிடும்? மேலே போயிடும். மேலே இருக்கிற ஜில்லுன்னு இருக்கிற ஏர்லாம் டென்சிட்டி அதிகமா இருக்கும். அது கீழே வரும். மறுபடியும் லேண்டில் பட்டுச்சு, கான்டாக்ட் ஆகுது, ஹீட் ஆக ஆரம்பிக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகும், போகும். கரெக்டா? ஸோ ஆஸ் அ ரிசல்ட் த வார்ம் ஏர் ரைசஸ் அண்ட் த அதர் ஏர் இட் மூவ்ஸ். ஸோ இங்க இருக்கிற காத்து மேலே போகுது, மேல இருந்த காத்து வேற எங்கேயாவது நகர்ந்து போகும். இதனாலதான் விண்டுன்னு ஒண்ணே ஏற்படுது. அதாவது தொடர்ந்து காத்து ஏன் ஒரு இடத்துல இல்லாம நகர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஓகேவா? ஃபைன். டு ஃபில் த ஸ்பேஸ் கிரியேட்டிங் எ sea breeze near a large body of water. ஓகே. ஸோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கடலுக்கு பக்கத்துல இருக்கிற நிலம் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா, அங்க இருக்கிற ஏர்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி லெஸ் டென்ஸா மாறி மேல போயிடும். அப்படி அது ஸ்பேஸுக்கு ஸ்பேஸ்ல அட்மாஸ்பியர்ல மேல வந்துச்சுன்னா, வானத்துக்கு வந்துச்சுன்னா, அங்க வேக்கம் ஃபார்ம் ஆகும். அந்த வேக்கும கடலுக்கு மேல இருக்கக்கூடிய காற்று இருக்குல்ல, அது வந்து காம்பன்சேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பிரீஸ் என்ன ஆகுது அப்படின்னா, கடல்ல இருந்து நிலத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கூலர் ஏர் டிசன்ஸ் அண்ட் தெர்மல் கன்வெக்ஷன் சைக்கிள் இஸ் செட்டப். ஸோ இப்போ எனக்கு ஒரு தெர்மல் கன்வெக்ஷன் வந்துருச்சு. ஏன்னா ஏர் தானே ஹீட் ஆகுது, அது ஒரு ஃப்ளூயிட் தான். அப்போ இதை நம்ம கன்வெக்ஷன் தான் சொல்லணும், கண்டக்ஷன் சொல்லக்கூடாது. விச் டிரான்ஸ்ஃபர் ஹீட் அவே ஃப்ரம் த லேண்ட். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, லேண்ட்ல இருக்கிற ஹீட்டை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. காத்து தான் லேண்டுடைய ஹீட்டை வெளியேற்றுறதுக்கு அனுமதிக்குது. அட் நைட் த கிரவுண்ட் லாசஸ் இட்ஸ் ஹீட் மோர் குயிக்லி. ஸோ நைட்ல கிரவுண்ட் என்ன பண்ணணும்னா, அதனுடைய முக்கால்வாசி ஹீட் என்ன பண்ணிடும்? லாஸ் பண்ணிடும். அந்த வாட்டர் சர்ஃபேஸ் இஸ் வார்மர். வாட்டர் எப்படி இருக்குன்னா வார்மா இருக்குன்னு சொல்றாங்க. தேன் த லேண்ட். லேண்டை விட வாட்டர் தான் வார்மா இருக்குன்னு சொல்றாங்க. எப்போ? நைட்ல. ஏன்? ஆஸ் அ ரிசல்ட் த சைக்கிள் இஸ் ரிவர்ஸ்டு. அப்போ தலைக்கீழ நடக்கும். லேண்டில் இருக்கிற காத்துலாம் கடலை நோக்கி போகும். கடல்ல இருக்கிற மேற்பரப்புல இருக்கிற ஏர்லாம் ஹீட் ஆகி மேலே போயிட்டு வரும். ஓகேவா? ஃபைன். The other example of natural convection is the steady surface wind on the earth blowing in from northeast towards the equator. So northeastல இருந்து ஈக்குவட்டரை நோக்கி காத்தடிக்குது. The so called trade wind. So இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, வழக்கமா எல்லாரும் trade wind அப்படின்னு சொல்லுவாங்க. A reasonable explanation is as follows. The equatorial and polar regions of the earth receive unequal solar heat. ஈக்குவட்டோரியல் ரீஜனா இருந்தாலும் சரி, போலார் ரீஜன்ஸா இருந்தாலும் சரி, அதாவது சென்டர் பார்ட், அதே மாதிரி ரெண்டு நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவோம், அந்த போலார் ரீஜன்ஸ், அந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலான சோலார் ஹீட்டை எடுத்துக்காது, அன்ஈக்குவல் சோலார் ஹீட்டை எடுத்துக்கும். ஏர் அட் த எர்த் சர்ஃபேஸ் நியர் த ஈக்குவட்டார் இஸ் ஹாட். ஸோ ஈக்குவட்டாருக்கு நேரா இருக்கக்கூடிய எர்த் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும். while the air at the upper atmosphere of the poles is cool. அந்த நார்த் போல் ஆர் சவுத் போலுக்கு மேல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல ஏர் எப்படி இருக்குன்னா ரொம்ப கூலா இருக்கும். In the absence of any other factor, a convection current would be set up. ஸோ வேற எந்த ஃபேக்டரும் இங்க இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டா அப்ப கண்டிப்பா இங்க ஒரு கன்வெக்ஷன் கரண்ட் உருவாகும். கரண்ட்னா நீங்க நினைக்கிற மாதிரி கரண்ட் இல்ல. கன்வெக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆஃப் கன்வெக்ஷன், ஃப்ளோ ஆஃப் ஹீட் இங்க செட்டப் ஆகும்னு சொன்னாங்க. With the air at the equatorial surface rising and moving out towards the pole.
ஸோ ஈக்வட்டோரியல்ல லேண்ட் ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால, அங்க இருந்து ஏர்லாம் ஹீட் ஆகி எத நோக்கி போகும்னா, போல்ஸ நோக்கி போகும். அண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த போல்ஸ். டிசெண்டிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் இன் டுவர்ட்ஸ் த ஈக்வட்டார். ஸோ இது மேல இந்த மாதிரி போகுது. அதே மாதிரி போல்ஸ்ல இருந்து போலுக்கு கீழ இருக்கிற காத்தெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு இல்லையா? அதெல்லாம் எங்க நோக்கி வருதுன்னா, ஈக்வட்டோர நோக்கி வருது. ஸ்ட்ரீமிங் இன் டுவர்ட்ஸ் த ஈக்வட்டார். ஓகேவா? இது கீழ. The rotation of the earth, however, modifies this convection current. ஆனா, இது இதே மாதிரி தான் நடக்கணும். லேண்ட்ல இருந்து ஈக்வட்டருக்கு நியரா இருக்கிற லேண்ட்ல இருந்து ஹீட்லாம் ஏருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, அந்த ஏர் மேல அட்மாஸ்பியர்லயே என்ன ஆகும்னா, போல்ஸுக்கு போய் சேரும். போல்ஸுக்கு கீழ இருக்கிற கூ ஜில்லுன்னு இருக்கிற ஏர்லாம் என்ன ஆகும்னா, இந்த ஈக்வட்டருக்கு வரணும். ஓகேவா? இதுதான் கன்வெக்ஷன். பிக் however modifies this convection. எர்த் ரொட்டேட் ஆகுது இல்லையா? அந்த ரொட்டேஷன் என்ன பண்ணுதுன்னா, இத மாத்துதுன்னு சொல்றாங்க. எப்படி மாத்துது? Because of this, air close to the equator has an eastward speed of 1600 km per hour. பூமி எப்படி சுத்துது அப்படின்னா, ஈக்வட்டோரியலுக்கு நேரர்ல 1600 கிலோமீட்டர் பெர் ஹவர். 1 மணி நேரத்துல 1600 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல சுத்திட்டு இருக்கு. ஈஸ்ட்வர்ட். உங்களுக்கு தெரியும், கிழக்குல தான் பூமி சுத்திட்டு இருக்கு. அப்படி சுத்ததுனால தான் சூரியன் கிழக்குல இருந்து மேற்குக்கு வருது. ஈஸ்ட் டு வெஸ்ட் ஏன் சன்ரைஸ், சன்செட் நடக்குது அப்படின்னு கேட்டா, பூமி ஈஸ்ட் பக்கமா டுவர்ட்ஸ் த ஈஸ்ட், ஈஸ்ட்வர்டா ரொட்டேட் இருக்கு. வைல் இட் இஸ் 0 க்ளோஸ் டு த போல். அப்போ இந்த ஸ்பீட்ல இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய ஏருடைய ஸ்பீடு போல்ஸுக்கு நேரா போகும்போது 0 ஆயிடும்னு சொல்றாங்க. ஆஸ் அ ரிசல்ட் த ஏர் டிசன்ஸ் நாட் அட் த போல்ஸ். அப்போ ஏர் அங்க என்ன ஆகாது, போல்ஸ் கிட்ட இருக்காது, அங்க போய் சேராது. பட் அட் 30 டிகிரி நார்த் latitude and returns to the equator. ஸோ 30 டிகிரி நார்த்ல, அதாவது கரெக்டா போலுக்கு போகாம அதுக்கு ஒரு 30 டிகிரி நார்த்ல ஏர் போயிட்டு திரும்ப எங்க வந்துடும் அப்படின்னா ஈக்வட்டருக்கு வரும். திஸ் இஸ் கால்டு ட்ரேட் விண்ட். அதனால தான் இதை என்ன சொல்றாங்கன்னா ட்ரேட் விண்ட்னு சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கிற ஹாட் ஏர் எஸ்கேப் ஆகி அட்மாஸ்பியருக்கு போய் அங்க இருந்து போல்ஸுக்கு போகணும்னு நினைக்குது. ஆனா போல்ஸ் ஏர் டைட்டா இருக்கும், அங்க ஏர் ஈஸியா மூவ் ஆகாது. எர்த்துடைய ஈஸ்ட்வர்ட் ஸ்பீடு 1600 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற வேகத்தினால இது என்ன ஆகுதுன்னா கொஞ்சமா வளைஞ்சு நார்த் பக்கமா போக ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்படி நார்த் பக்கமா போய் 30 டிகிரி நார்த்ல போகுது. அப்படி போய் திரும்ப என்ன ஆகுதுன்னா திரும்ப ஈக்வட்டோரியலுக்கே வந்து சேர்ந்தது, ஈக்வட்டோருக்கே வந்து சேர்ந்தது. அதனால இதை நம்ம ட்ரேட் விண்டுன்னு சொல்றோம். ஓகே. ஸோ லேண்ட் வார்மர் தேன் வாட்டர், இது எப்போனா டே டைம்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் வார்மர் தேன் லேண்டு நைட் டைம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டே டைம்ல என்ன ஆகும்னு சொல்றாங்க, லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட்ல இருந்து ஹீட்லாம் வந்து ஏர் எடுத்துக்கிட்டு போய் கடல்ல கொடுக்கும். கடல்ல இருக்கிற ஜில்லுன்னு இருக்கிற காத்து, இங்க ஏர் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கோல்டா இருக்கும். இந்த ஏர்லாம் நிலத்துக்கு வருதுன்னு சொல்றாங்க. ஓகே. கடல்ல இருந்து நிலத்துக்கு பகல்ல ஈரமான காற்று வருது. சரியா? அதே மாதிரி இரவு நேரங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா, பாருங்க, நிலத்தில இருக்கக்கூடிய வெப்பமான காற்று கடலுக்கு போகுது. கடல்ல இருக்கக்கூடிய கோல்டான ஏரு அட்மாஸ்பியருக்கு போய் அட்மாஸ்பியர்ல இருந்து லேண்டுக்கு வருது. ஓகேவா? இது லேண்ட் பிரீஸ், இது சீ பிரீஸ்ன்னு சொல்றாங்க. சீ பிரீஸ்ன்றது கடல் காற்று. நம்ம நிலத்துக்கு வர்றதுனால இதை சீ பிரீஸ்ன்னு சொல்றாங்க. லேண்ட் பிரீஸ்ன்றது நிலத்தில் இருக்கக்கூடிய காற்று கடலை நோக்கி போகுது, அதனால லேண்ட் பிரீஸ்ன்னு சொல்றாங்க. சரி. ஸோ இதுதான் கன்வெக்ஷன் சைக்கிளுக்கான எக்ஸாம்பிள். ஸோ கன்வெக்ஷன்னா உங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்தது ரேடியேஷன். ஓகே. ஃபைன். வாட்ஸ் த டைம் நவ்? 31 மினிட்ஸ். ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு. ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? இல்லை இன்னொரு 7 மினிட்ஸ், 6 மினிட்ஸ், 40க்கு முடிக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளார இதை முடிக்க முடியுமான்னு தெரியல. ரேடியேஷன்ன்ற ஒரு டாப்பிக்கை மட்டும் முடிச்சுட்டு பிளாக் பாடி ரேடியேஷன்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இட்ஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்லி தியரி. கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் ரெக்யூர்ஸ் சம் மெட்டீரியல்ஸ் ஆஸ் அ டிரான்ஸ்போர்ட் மீடியம். ஸோ கண்டக்ஷனாக இருந்தாலும் சரி, கன்வெக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுத்துக்குமே என்ன தேவைன்னா ஒரு மீடியம் தேவை. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஹீட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தேவை. These modes of heat transfer cannot operate between bodies separated by a distance in vacuum. ஸோ 2 பாடிஸ் இருக்கு, 2 பாடிஸ்க்கும் நடுவில் வேக்யூம் இருந்துச்சுன்னா, ஏர் இல்லாம எந்த ஒரு சாலிட் மெட்டீரியலும் இல்லாம வேக்கமா இருந்துச்சுன்னா, அப்ப அந்த வேக்கம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய வேக்கம் நடுவில் இருந்து 2 பாடி 2 எண்டில் இருந்துச்சுன்னா அங்க ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா ஆகாது. எந்த மூலியமானா கண்டக்ஷனும் கன்வெக்ஷனும் நடக்காது.
பட் ரேடியேஷன்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபைன். பட் த எர்த் டஸ் ரிசீவ் ஹீட் ஃப்ரம் த சன் அக்ராஸ் எ ஹியூஜ் டிஸ்டன்ஸ். சன் எங்கேயோ இருக்கு, எர்த் எங்கேயோ இருக்கு. ஆனாலும் ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆமா தானே? 2த்துக்கும் நடுவுல ஏதாவது தொடர்பு இருக்கானா? இல்ல. அதே சமயம் நடுவுல ஏர் இருக்கானா? ஏரும் இல்ல. வேக்கம் தான் இருக்கு. ஆனாலும் எப்படி வருது? Similarly, we quickly feel the warmth of the fire nearby even though air conducts poorly and before convection takes some time to set in. So convection நடக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்துல எங்கயாவது ஹீட் இருக்குன்னா நம்மளால உணர முடியும். அது எதனால அப்படின்னு கேக்குறாங்க. The third mechanism for heat transfer needs to no medium. So மெக்கானிசம்ல நம்ம 3 மெக்கானிசம் பார்த்தோம். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். அதுல ரேடியேஷனுக்கு எனக்கு மீடியமே தேவையில்லைன்னு சொல்றாங்க. It is called radiation and the energy so transferred by electromagnetic waves is called radiant energy. எப்பலாம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலியமா காமா ரேஸ் மூலியமா, யுவி ரேஸ் மூலியமா, விசிபிள் ரீஜனோ ஏதோ ஒரு ரேஸ் மூலியமா, அது மைக்ரோ வேவ்ஸா இருக்கலாம், ரேடியோ வேவ்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு வேவ்ஸ் மூலியமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா, இத நம்ம ரேடியன்ட் எனர்ஜின்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆசிலேட் இன் ஸ்பேஸ் அண்ட் டைம். இல்லையா? பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்ல இருந்தா, மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சரி. என்ன 2ம் ஒரே டைரக்ஷன்ல போறேன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருந்தா, மேக்னெட்டிக் ஃபீல்டு 3Dல வரைஞ்சா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒண்ணு இந்த பிளேன்ல இருக்கு. இன்னொன்னு இந்த பிளேன்ல இருக்கு. அதுவே உங்களுக்கு ஒரே மாரி இருக்குல்ல? விட்டுருங்க. 2 ஹாரிசான்டல் பிளேன்ஸ். சாரி 2 ஹாரிசான்டல் பிளேன்ன்றேன். ஒரு ஹாரிசான்டல் பிளேன் இருக்கு. ஒரு வெர்டிகல் பிளேன் இருக்கு. இந்த வெர்டிகல் பிளேன எப்படி வரையறது? ஓகே. நான் இந்த இடத்துல வரையறேன்னு வச்சுக்கோங்க. ம். இதுதான் என் கண்ணுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரெட் என் கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி கிரீன பொறுத்தவரைக்கும் இதுதான் என் கண்ணுக்கு தெரியும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இப்படி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் போகும். ஓகே. In an electromagnetic waves, electric and magnetic field oscillate in space and time. Like any waves, electromagnetic waves can have different wavelength and can travel in vacuum with the same speed. Electromagnetic wavesல wavelength different-ஆ இருக்கும். ஆனா எல்லாமே ஒரே ஸ்பீட்ல தான் மூவ் ஆகும்னு சொல்றாங்க. Namely the speed of light, that is 3 into 10 power 8 meter per second. You will learn these materials in more details later. ஸோ இந்த மெட்டீரியலை பத்தி ஸ்பீட் ஆஃப் லைட்டை பத்திலாம் நீங்க அப்புறமா எப்பயாவது படிப்பீங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை பத்தி. பட் you now know why heat transfer by radiation does not need any medium. உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா, ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரேடியேஷனா டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. ஏன்? அண்ட் why it is so fast. ஏன் மற்றதை விட ரேடியேஷன்ஸ்ல ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது? This is how heat is transferred on the earth from the sun through empty space. ஸோ ஹீட் எப்படி சன்ல இருந்து எர்த்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா எம்டி ஸ்பேஸ்ல அப்படின்றது இதே ரீசன் தான். ஆல் பாடிஸ் எமிட் ரேடியன்ட் எனர்ஜி வெதர் தே ஆர் சாலிட் லிக்விட் ஆர் கேஸ். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாடியும் சாலிடா இருந்தாலும் சரி, லிக்விடா இருந்தாலும் சரி, கேஸா இருந்தாலும் சரி, இது எல்லாமே என்ன பண்ணுது? எனர்ஜியை எமிட் பண்ணுது. ஹீட் எனர்ஜியை. ஓகேவா? த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட்டட் பை அ பாடி பை வர்ச்சியூ ஆஃப் இட்ஸ் டெம்பரேச்சர். அந்த பாடியோட டெம்பரேச்சரை பொறுத்து அந்த பாடி என்ன பண்ணும்னா கம்மியா ரேடியேஷனை எமிட் பண்ணும் அல்லது அதிகமா ரேடியேஷனை எமிட் பண்ணும். லைக் ரேடியேஷன் பை அ ரெட் ஹாட் அயன் அண்ட் லைட் ஃப்ரம் எ ஃபிலமெண்ட் லேம்ப் இஸ் கால்டு தெர்மல் ரேடியேஷன். ஸோ ஒரு லைட் பல்ப் எரியுதுன்னா அந்த பல்புடைய ஃபிலமெண்ட்ல இருந்து ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி எனக்கு எமிட் ஆகும். எல்லா பக்கமும் ரேடியேஷன்ஸ் வரும். அதே மாதிரி ஒரு ஹாட் அயன் ராட் இருக்கு. சூடான இரும்பு கம்பி இருக்குன்னா அதுல இருந்து ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகும் இல்லையா? இதே மாதிரி தான் இங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தெர்மல் ரேடியேஷன் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே என்னது? தெர்மல் ரேடியேஷன்ஸ். ஃபைன். when this thermal radiation falls on other body, இந்த thermal radiation இன்னொரு பாடி மேல விழுந்துச்சுன்னா
இட் இஸ் பார்ட்லி ரிஃப்ளெக்டட் அண்ட் பார்ட்லி அப்சர்வ்டு. கொஞ்சமா என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், பட்டு இன்னொரு இடத்துக்கு போகும் ரேடியேஷன்ஸ் அப்படின்றதுனால. இன்னொன்னு கொஞ்சமா அதை அப்சர்வ் பண்ணும். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் தட் எ பாடி கேன் அப்சர்வ் பை ரேடியேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த கலர் ஆஃப் த பாடி. ஸோ அந்த பாடியோடைய கலரை பொறுத்து சில பாடி அதிகமான அளவில் ஹீட் அப்சர்வ் பண்ணும், சிலது கொஞ்சமா அப்சர்வ் பண்ணணும்னு சொல்றாங்க. யாருக்காவது ஒயிட் ட்ரெஸ் ஏன் போடுறோம், பிளாக் ட்ரெஸ் ஏன் போடுறோம், பிளாக் ஷர்ட் போட்டா என்ன ஆகும், இந்த மாதிரி ரியலைஸ் பண்ண முடியுதா? ஸ்கூல்ல ஹவுஸ் யூனிஃபார்ம்லாம் எந்த கலர்ல கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, we find that black bodies observe and emit radiant energy better than bodies of lighter colors. ஸோ மற்ற லைட்டான கலரை விட, அதாவது மிதமான கலரை விட பிளாக் பாடி என்ன பண்ணுது அப்படின்னா ரேடியன்ட்டை, அதாவது ஹீட் எனர்ஜியை ரொம்ப அதிகமாக அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. பிளாக் பாடி அப்சர்வ்ஸ் அண்ட் எமிட் ரேடியன்ட் எனர்ஜி பெட்டர். அப்சர்வும் பண்ணுது, அதே சமயம் எமிட்டும் பண்ணுது. ஓகே, this fact finds many applications in our day life. We wear white or light colored cloths in summer. Summer seasonல நம்ம என்ன பண்ணோம்னா லைட் கலர்டு கிளாத்தையோ ஒயிட் கிளாத்தையோ தான் யூஸ் பண்றோம், so that they observe least heat from the sun. However, during winter we use dark colored cloths which absorbs heat from the sun and keep our body warm. புரியுதா? Okay, the bottom of utensils for cooking food are blackened so that they absorb maximum heat from fire and transfer it to the vegetables to be cooked. ஸோ பாத்திரத்துடைய அடிப்பகுதி ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க, ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அது இன்னும் சீக்கிரமா வேக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா நம்மளுக்கு தான் கருப்புனாலே பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இருப்பாங்க. உட்காந்து தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருப்பாங்க, இல்ல சில்வர் கலர்லயே வாங்குவாங்க. பாத்திரமே கொஞ்சம் கருப்பாயிடுச்சு, அழுக்காயிடுச்சுன்னா எனக்கு இது வேண்டான்னு சொல்லிட்டு புதுசா பாத்திரம் வாங்குறவங்களா இருக்காங்க. அவங்க அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டு போக வேண்டியதான் இல்ல. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வெசல் பிளாக்கா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சீக்கிரமா ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், சீக்கிரமா வெந்துடும் உள்ளார இருக்கிற பொருள். சரியா? ஃபைன். ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் 41 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி, நான் இந்த பேராகிராஃபை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். சிமிலர்லி a DVAR flask or thermos bottle is a device to minimize heat transfer between the content of the bottle and outside. ஸோ ஒரு பாட்டிலுக்குள்ளார இருக்கிற ஹீட்டுக்கும் வெளியில இருக்கிற ஹீட்டுக்கும் நடுவில் டிரான்ஸ்ஃபர் ஆகாம தடுக்கிறதுக்கு, அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, மினிமைஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், டிவாஷ் ஃபிளாஸ்க் அப்படின்னா தர்மோ ஃபிளாஸ்கை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. தர்மோ ஃபிளாஸ்க்ன்றது தர்மோஸ் பாட்டில்ன்றது உங்களுக்கு தெரியும், சுடு தண்ணிலாம் ஊற்றி வைப்பாங்கல்ல, இல்லை நிறைய மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறவங்களாம் ஃப்ளாஸ்க் வச்சுருப்பாங்க. என்னென்னா காஃபி, டீ, பால் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும், சூடாக வாங்கிட்டு வந்து அவங்க பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும்னா ஃப்ளாஸ்க் வச்சு தான் செய்வாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ டபுள் வால்டு கிளாஸ் வெசல். இதில் 2 வால் இருக்குது கிளாஸ் வெசல், வித் த இன்னர் அண்ட் அவுட்டர் வால்ஸ் கோட்டட் வித் சில்வர். ஸோ இன்னர் வால்ஸும் அவுட்டர் வால்ஸும் எதால கோட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா சில்வரால் கோட் பண்ணி வச்சிருக்காங்க. ரேடியேஷன் ஃப்ரம் த இன்னர் வால் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் டு த அவுட்டர் வால். ஆமாம் தானே? contents of the bottle. Okay, radiation from the inner wall. Okay, inner wall வரக்கூடிய ரேடியேஷனை அது திரும்ப உள்ளாரையே கொடுத்துடும். அப்போ பாடி அப்படியே ஹீட்டாகவே இருக்கும். அந்த பாடியோடைய ஹீட்டை வெளியில பாஸ் பண்ண விடாம தடுக்குது. ஓகே, த அவுட்டர் வால் சிமிலர்லி ரிஃப்ளெக்ட்ஸ் பேக் எனி இன்கமிங் ரேடியேஷன். வெளியில இருந்து ஏதாவது ரேடியேஷன் வந்தா அது இது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அப்ப வெளியில இருக்கிற ஹீட்டும் உள்ளார போகாது, உள்ளார இருக்கிற ஹீட்டும் வெளியில போகாது. ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. The space between the walls is evacuated. 2 வால்ஸுக்கும் நடுவில் அந்த கிளாஸ் வால்ஸ் இருக்கு, சில்வரால கோட் பண்ணி அந்த 2 வால்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது ஏர் இல்ல, எவாக்குவேட்டட், அதாவது ஏர் இல்லாம வெற்றிடமா இருக்குன்னு சொல்றாங்க. டு ரெடியூஸ் கண்டக்ஷன். ஏர் இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சமா கண்டக்ட் பண்ணும். புவர் கண்டக்டர் தான், பட் இட் கண்டக்ட்ஸ் ரைட். அதனால அவங்க வேக்யூமா வச்சிருக்காங்க. அந்த கன்வெக்ஷன் லாசஸ், ஸோ கன்வெக்ஷனும் நடக்காதுன்னு சொல்றாங்க. அந்த ஃபிளாஸ்க் இஸ் சப்போர்ட்டட் ஆன் இன் அன் இன்சுலேட்டர். சப்போர்ட்டட் ஆன் அன் இன்சுலேட்டர் லைக் கார்க். ஒரு கார்க் மாதிரி தான் இதுவும் ஒரு இன்சுலேட்டரா இருக்குன்னு சொன்னாங்க. த டிவைஸ் இஸ் தேர்ஃபோர் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரிவென்டிங் ஹாட் கண்டென்ட் லைக் மில்க் ஃப்ரம் கெட்டிங் கோல்டு. ஸோ பால் சுட வச்சிருக்கிறோம், அது ஜில்லுன்னு ஆகாம கோல்டு ஹீட்டாகவே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். ஆர் அல்டர்னேட்டிவ்லி டு ஸ்டோர் கோல்டு கண்டென்ட்ஸ் லைக் ஐஸ். ஈவன் ஐஸையே எடுத்து கூட நம்ம தெர்மோ ஃபிளாஸ்க்ல வைக்கலாம். அப்படி வச்சா ஐஸை வைக்கிறதுக்குன்னு தெர்மோ ஃபிளாஸ்க் நிறைய இருக்கு, அதுல நம்ம ஐஸை வச்சா அது உருகி லிக்விடா மாறவே மாறாது, அது அதே ஐஸ் கட்டியாவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. ஓகேவா? ஸோ தர்மா ஃபிளாஸ்க் இப்படி தான் யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அடுத்தது பிளாக் பாடி ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க, பட் இதை நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பிளாக் பாடி ரேடியேஷன்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஃபைன். தேங்க்யூ ஆல்.